வணக்கம் நண்பர்களே. மனுஷங்க பொதுவாகவே பெருமளவு முட்டாள்தனமான சிந்தனை உடையவர்கள் தான். அது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்படி மனிதர்களோட வரலாற்றில் மனிதர்கள் செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனங்களில் முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்குது. ஒன்று உயிர் பலி, இன்னொன்று போர். மனுஷனோட ஆரம்ப கட்டத்தில் மனுஷன் இயற்கையை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஏன்னா இயற்கை திடீர்னு எதிர்பாராத விதத்தில் செயல்பட்டு மனிதர்களோட உயிரை குடிச்சிக்கிட்டு போயிடும். அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, ஆஹா, இந்த கடவுள், அதாவது இந்த இயற்கை ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலே கோபப்பட்டிருக்குது, அதனால தான் இப்படி அடிக்கடி நம்மளோட உயிரை எடுக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும், அதுக்கு கேட்காமலேயே நாம் உயிர்களை தியாகம் பண்ணணும் அப்படின்னு உயிர் பலி பண்ணுற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றான். அப்பப்போ தங்களுக்கு பிடிச்ச உயிர் பலியை கொடுக்குறாங்க. அடுத்த விஷயம், அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன, நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம உறவுகளுக்குள்ளேயே நம்ம உயிர் பலியை கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, அவங்களோட இழப்பை தாங்க முடியலையே அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட கடவுளுக்கு, அதாவது அது இயற்கையோ என்ன கடவுளோ, அந்த உயிர் பலி கொடுக்கறதுக்காக வரும்போது பக்கத்து கிளானெல்லாம் இருக்கும் இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் இருந்து தப்பி வந்ததோ இல்லைன்னா இவங்க பிடிச்சிட்டு வந்தவங்களோ அவங்களோட உயிரை கொடுக்க வைக்கிறாங்க. அதுவும் சில இடங்களில் முடியாமல் போகும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து எருமை கடாக்களை பலியிடுறது, ஆடுகளை பலியிடுறது, மாடுகளை பலியிடுறது அப்படிங்கிற விஷயத்தில் மாறி போகிறாங்க. இதே விஷயம்தான் கொஞ்சம் மாறுபாடு அடைஞ்சு நம்ம அரேபியன் பாலைவன பகுதிகளில் உயிர் பலி இட்டுட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் குர்பானின்னு சொல்லக்கூடிய ஒட்டக பலியிடுதலாக மாறுது. ஏன்னா மனித உயிரோட ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு உன்னத தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட தமிழக கலாச்சாரத்தை பார்த்துக்கிட்டோம்னா இப்போவும் மொட்டை போடுறது நம்மளோட வழக்கமாக இருக்குது. ஏன்னா நரபலி கொடுக்குற வழக்கத்துக்கு மாறாக நம்ம தலையை இழக்காமல் தலை மயிரை அவருக்காக கொடுக்குறோம். அதாவது இந்த உயிரே உங்களுக்காகத்தான், தலை எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களோட தலை மயிரை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த உயிர் பலிக்கு பதிலாக தான் நாம் தலை முடியை சிறைக்கிற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேயா, இது ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருந்து நாம் ஏதோ ஒரு வகையில் இப்போ அதை மாற்றி வச்சிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னொரு முட்டாள்தனம் தான் அந்த உயிர் பலி விஷயத்தில் மனுஷங்க போருக்கு போகிறது. ஏன்னா அந்த இயற்கை பெரிய அளவில் மனித உயிர்களை பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கிளான், அதாவது குடியிருப்பு மக்களுக்கு ஒரு பயம் வருது, மனித உயிர்களை தான் கடவுள் கேட்குறாங்க, அப்போ நாம் என்ன பண்ணலாம், அந்த 1-2 உயிர்களை கொடுத்தா இவங்களுக்கு ஆடுறது இல்லை, அதனால் நாம் போருக்கு போய் பக்கத்தில் இருக்கவங்களோட உயிர்களை எல்லாத்தையும் அழித்து அதை கடவுளுக்கு சமர்ப்பிப்போம். அதன் மூலமாக நமக்கு போரில் ஜெயிச்சா பெரிய அளவு கடவுளோட அருளாசி கிடைக்கும், போரில் இறந்தவங்களும் கடவுள்கிட்ட தான் போய் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் போரை பண்டைய கால நம்மளோட மூதாதையர்கள், முட்டாள் மூதாதையர்கள் எல்லாருமே போகிற ஒரு பெரிய புனிதமான ஒரு விஷயமா நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய முட்டாள்தனம். அதை உணரும்போது நம்மளோட மனித நாகரிகம் அடுத்த படிக்கு வந்திருக்குது. அதனால் நாமளும் போர், உயிரை வதைக்கிறது அப்படிங்கிற முட்டாள்தனத்தில் இருந்து கொஞ்சம் குறைச்சி தெளிவான சிந்தனையோட பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பதிவு மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.